அப்படியே நான் வந்து இராணுவ கேம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்களா தலை இல்லாத புத்தர் இதுதான் அந்த நாச்சிமார் கோவில் படங்கள் வச்சிருக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு பாம்பு உண்டு இப்போ கண்டிப்பாக பாம்பு விஷப்பாம்பு என்ன எல்லாம் மர்மமான விடயங்களாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சூளம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவத்தினர் ஒரு படம் ஒன்று பாருங்க ஆமீன உடுப்பு வெள்ளிக்கு வெள்ளி தான் பூசை விளக்கு வைக்கிறேன் இன்னும் துவங்க இல்லை. முதலில் நிற்கிறது சான்ஸ் இருக்குது. டிராக்டர் ஒன்று வந்து சாமான் ஏற்றி கொண்டு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் நாகர்கோவில் பகுதியில் நிற்கிறேன். வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாகர்கோவில் பகுதியில் கிட்டத்தட்ட வந்து 25 வருடங்களாக வந்து இந்த இராணுவத்தினர் வந்து இதில் குடிகொண்டிருந்தவர்கள். குறிப்பாக வந்து இந்த பலாலி மயிலட்டித்துறை பகுதிகளில் வந்து 38 வருடங்களுக்கு மேலாக இருந்தவர். இங்கே வந்து 25 வருடங்களுக்கு மேலாக இருந்த இராணுவத்தினர் தற்போது எழும்பியிருக்கிறார்கள். இந்த இராணுவ முகாமுக்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது, அவர்கள் என்ன தடயங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளப்படுறேன். குறிப்பாக வந்து இது கடல் சார்ந்த ஒரு பிரதேசமாக காணப்படுறதாக இதிலேருந்து கிட்டத்தட்ட அந்த கடல் இருக்குது. இதில் பெரிய கோயில்களும் இருக்குது. மற்றது நாகர்கோயில் நாகம்பிரான் கோயிலும் இருக்குது. இதுக்குள்ள வந்து இன்னொரு நாச்சியார் கோயிலும் இருக்கிறதாக சொல்லப்படுது. உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படியான விடயங்கள் இருக்குதுண்டு. வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிகள் போகலாம். இப்போ பாருங்க நான் அந்த இராணுவ முகாமுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இதில் அந்த இராணுவ முகாம் இருக்குது. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக இருந்த இராணுவத்தினர் ஒலிம்பியிருக்கிறோம். இதான் அந்த 16ஆம் கட்டம், அதாவது பருத்துறை பக்கத்தில் இந்த வார நேரம் 16வது கட்டம். இது பாருங்க முதலாக அந்த இராணுவமாக இருக்குது. இதில் இருந்து இந்த வீடியோ வந்து நான் தொடங்க போகிறேன். இது வந்து பெரும்பாலும் வந்து இந்த அதாவது மருதங்கனிலேருந்து இப்படியே யாழ்ப்பாணம் போகின்ற பருத்துறை போகின்ற பிரதான பாதையாக இருக்குது. இதில் பாருங்க 16வது கட்டைன்னு சொல்லி இருக்குது. 16ஆம் கட்டம். இதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இராணுவ முகாம் தான் எழும்பியிருக்கணும். இதில் பாருங்க முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு வேலி மாதிரி போட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ உடைச்சி கொண்டு இதுக்குள்ள இருக்க நிறைய சாமான்கள் ஆக்கள் எடுப்பி நான் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் இந்த இராணுவத்தினை பயன்படுத்துகிற இந்த ஆர்ட்லரி செல்லோட அந்த கோதண்டு நினைக்கிறேன். இது பாருங்கள் இங்கே இதில் கிடக்குது. அதே மாதிரி இஞ்சலையும் கிடக்குது. இதுக்கு அவர்கள் போகிறதுக்கான ஒரு பாதையும் அப்படியே செய்திருக்கணும் பாருங்கள். வாங்க அப்படியே வாங்க பார்ப்போம் உள்ளுக்குள்ளே. இப்போ நான் இதில் வந்து மோட்டர் சைக்கிளை விட இல்லை, நான் உள்ளுக்கெலாம் கொண்டு போக போகிறேன். மற்றது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படியா இருக்குது. இதில் முன்னுக்கு பாருங்கள் இந்த கண்டல் தாவரம் மற்ற தாழை என்று சொல்கிறது இந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. இதில் போன முறை நாங்கள் வார நேரம் இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. அந்த புயலுக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. அப்படியே வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, அப்படியே நான் வந்து இராணுவ கேம்புக்குள்ளே வந்து மோட்டர் சைக்கிளை கொண்டு போகிறேன். பயங்கரமான பாதையெல்லாம் தான் இருக்குது. பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் இப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு இந்த பெற்றும் உயரமான மரங்கள் கிட்டத்தட்ட வந்து 30 அடிக்கு மேலே இருக்குது இந்த மரங்கள் எல்லாம். இங்கே இதில் தான் இந்த நாச்சிமார் கோயில் இருக்குது. இது இராணுவ கட்டுப்பாடுகளில் இருந்த கோயில். அதாவது இந்த நாகர்கோவில் பகுதியில் வந்து மிகவும் பிரசித்தியமாக அந்த காலத்தில் வழிபட்ட ஒரு நாச்சிமார் கோயில் தான் இந்த கோயில். இப்போ இராணுவத்தை விட்டு ஒலிம்பியிருக்கக்கூடிய மக்கள் இனி அதுகளை வந்து அவர்கள் புனர்நிர்மாணம் செய்து இந்த பணிகளை வந்து மேற்கொள்வார்கள் நினைக்கிறேன். உண்மையிலே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 ஏக்கர் போல் இருக்குது இந்த காணியை பார்க்கவே. அப்படியே வாங்க போய் பார்ப்போம். பாருங்கள் மக்களே, இதில் தான் இந்த நாச்சிமார் கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இதிலே ஒரு 50 அடி நீளம் இருக்கும் இந்த நாச்சிமார் கோயில். நான் கொண்டு காட்டுறேன் பாருங்கள் கிட்ட. மரங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குது. இங்கே எந்த பெரிய மரங்கள் உண்டு, பெரிய பெரிய மரங்கள். இதுதான் இந்த நாச்சிமார் கோயில். பார்த்தீங்களா கோயிலை பார்த்தீங்க. இதில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு பாருங்கள் இந்த பழைய அம்மிக்கல் எல்லாம் இதில் இருக்குது. இதுதான் இந்த கோயில். இதில் இராணுவத்தினர் வந்து படங்கள் வச்சிருக்கணும் இதுக்குள்ளே. பார்த்தீங்களா இங்கே எந்த பெரிய ஒரு இடத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. இதுதான் நாச்சிமார் கோயில். இதில் அவர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வைக்கணும். இதில் பாருங்கள் சின்ன ஒரு நாய்க்குட்டி இங்கே கீழே கிடக்கு. இங்கே பாருங்கள் நாய்க்குட்டியில் இந்த நிற்கிற நாய்க்குட்டி. இதுதான் அந்த கோயில். பெட்டி விழுதுகள் இங்கே ஆலமரம் ஏதோ சரி இங்கே விழுதுகள் வந்து கிடக்குது அப்படியே ஃபுல்லாக.
இதில் வந்து வேல் ஒன்று இருக்குது. வேலில் சூளம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காணிக்கைகள் கட்டிருக்கணும். எல்லாம் தரமட்டமாக இருக்குது. இதில் பாருங்க ஒரு இராணுவத்தினற்ற படம் ஒன்று இதில் ஒட்டியிருக்கிறோம், ஆணி அடித்து. என்னென்னு தெரியல. இந்த மரத்தில் ஒரு இராணுவத்தினர் படம் ஒன்று அவற்றை உடுப்போட கிடக்குது பாருங்க. அப்படியே இங்கால போனோம்டா எல்லாம் பெரும் பேன மரங்கள்லாம் ஃபுல்லாக கிடக்குது. இதில் பாருங்கள் ஒரு ஓட்டப்போமன் இருக்குது. இங்கே பாருங்கள் வாளியெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இங்கே கிணறு இருக்குது பார்த்தீங்களா, கிணறு தண்ணி இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது. உண்மையில் வந்து இடத்தை பார்க்க வந்து மிகவும் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அப்படியே வந்து இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஒரு அட்டசமரமும் ஆடமரமும் தெரியல அப்படி இருக்குது. இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு அந்த இடங்கள். அப்படியே வாங்க, அப்படியே போகும். இங்கே இப்படியே போக இதுக்குள்ள நிறைய தடயங்கள் இருக்குது நினைக்கிறேன். அப்படியே போகும். இதில் பாருங்க ஒரு மேலே வந்து ஒரு பச்சை தகரத்தில் அடித்து வச்சிருக்கணும். காட்டுறேன் பாருங்க. பாருங்கள் பச்சை தகரத்தில் அடித்து வச்சுருக்கேன் கூடு மாதிரி. இங்கே இதில் வந்து ஒரு அணிலுக்கு எதுக்கு பழங்கள் வைக்கிற மாதிரி ஒரு கூடொன்று வச்சுருக்கணும். இதில் பாருங்கள், இதில் ஒரு கூடொன்று இருக்குது. அதே போல் இங்கே ஃபுல்லாக கண்டல் தாவரங்கள். இதில் அவர்கள் மேசை மாதிரி அடிச்சிருக்கணும். இதில் ஒரு கிடம் கொண்டு இருக்கு, டாய்லெட் கிடங்குகள் மாதிரி. இந்த முள்ளு கம்பிக்கெல்லாம் இந்த துணிகள் எல்லாம் கட்டி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா. இந்த முள்ளு கம்பிக்கு துணியெல்லாம் கட்டி வச்சுருக்கணும். அப்படி அங்கால போவோம். அப்படியே எல்லாமே சுற்றி வேறு பனை மரங்கள் நடுவில் தான் இருக்குது. இதான் அந்த பச்சை தகரம் ஒன்று கூட இருக்குது. இதில் மேலே நிறைய வந்து இராணுவத்தினர் பயன்படுத்தின தடயங்கள் இருக்குது பாருங்கள். அவர்கள் பாவித்த பொருட்கள்லாம் நிறைய பிளேட்டுகள், போத்தல்கள், இங்கே மற்ற அவர்கள் பயன்படுத்தின உடுப்புகள் நிறைய இருக்குதுங்க. இதில் காட்டுறேன் பாருங்க. இங்கே அவர்கள் பயன்படுத்தின உடுப்புகளை பார்த்தீங்களே, இங்கே அப்படியே கிடக்குது. போத்தல், சாராய போத்தல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இதுகள் இதுக்குள்ளே கிடக்குது. அப்படியே நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு போவோம். அதில் ஒரு டிராக்டர் ஒன்று வந்து சாமான் ஏற்றி கொண்டு போகுது பாருங்க. இப்போ தான் இராணுவத்தை விட்டுருக்கணும். அங்கால ஆக்கிற வீடு எதோ கிடக்கு. இதில் பாருங்க இராணுவத்தில் இல்லை உடுப்புகள் எல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. விட்டுட்டு போயிருக்கணும் உடுப்புகள் அதுங்களா. இங்கே ஆமிர உடுப்புகள். இங்கே கஜ்ஜிக்காயை பாருங்க, காய்ச்சபடி இருக்குது. அப்படியே பார்த்தா இதில் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம் உங்களுக்கு என்ன கிடக்குன்னு. தண்ணி தொட்டி தான் பார்த்தீங்களா, அதில் கிடக்குது தண்ணி தொட்டி. ராணுவம் பயன்படுத்தியிருக்கணும் ஃபுல்லாக. இதில் பாருங்கள் ஆமிக்கு அந்த உடுப்பு கிடக்குது. இதில் இந்த ஆமிர உடுப்புகள். இந்த பாருங்கள் ஆமிர உடுப்பு, பச்சை உடுப்பனோட ஆமிர. அப்படியே வாங்க, அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதில் மெட்டது இதில் ஒன்று கிடக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே இதில் பூ ஒன்று கிடக்குது அவர்கள் பயன்படுத்தின. அப்படியே போ. எல்லா இடமும் ஆமிர உடுப்புகளாக தான் கிடக்குது ஃபுல்லாக. இஞ்சாலையும் கிடக்குது கொஞ்சம். அப்படியே வாங்க இஞ்சால பார்ப்போம், வேறு எதுவும் கிடக்குதுன்ட்டு பார்ப்போம். இதில் இந்த வட்டை கிடக்கு பாருங்க,
டொய்லெட்டுக்கு போடுற வட்டையெல்லாம் வேறு கிளப்பி எடுத்துருக்கணும். இந்த இதில் மூட்டை மாதிரி செய்திருக்கணும், அதை உடைச்சிட்டு வர. அப்படியே இங்கே போகும். இந்த இலையெல்லாம் ஃபுல்லாக பனை மரங்கள். கச்சுவெல்லாம் சின்ன சின்ன வந்து கச்சுவெல்லாம் காய்ச்ச ஓடி கிடக்கு. ஆனால் இது ஃபுல்லாகவே மணல் தரையாக தான் இருக்குது. இங்கே பாருங்க ஏதோ ஒன்று கிடக்கு. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக தரமட்டம் ஆக்கியிருக்கணும். பார்த்தீங்களா ஃபுல்லாக இதெல்லாம் தட்டம் தட்டமாக. நான் நினைக்கிறேன் மணல் மழை நேரம் தண்ணி நிற்கிற இடங்கள் தானே, அதுக்காக பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் கிளப்பியெல்லாம் எடுத்துருக்கணும். இங்கே அதில் ஏதோ ஒன்று கிடக்குது. கிட்ட போய் பார்ப்போம் என்னன்றது. இதில் ஏதோ தூக்கி வச்சிருக்கணும். பார்த்தீங்களா அதில் இங்கே இதில் பாருங்க ஒரு தலையில்லாத புத்தர் சிலை ஒன்று இருக்கு. இங்கே பார்த்தீங்களா புத்தர் சிலையை, இங்கே தலையை, புத்தர் தலையை பார்த்தீங்களா. வேறு இராணுவத்தில் பயன்படுத்திருக்கீங்கன்னா நான் அதை விட்டுட்டு போயிட்டேன். பார்த்தீங்களா தலையில்லாத புத்தர். அதே மாதிரி இன்னொன்று கூட கொஞ்சம் சின்ன இதில் விட்டுட்டு போயிட்டு. இப்போ அங்கால போவோம். மற்ற இதுலேயும் கொஞ்சம் கிடக்கு பாருங்க. இதுலேயும் இங்கே புத்தர் வந்து எல்லாம் பழுதா போன நிலையில் இருக்குது. பார்த்தீங்களா இதை பாருங்கள், பழுதா போன புத்தர் இருக்கிறார். பாருங்கள் இதில் தான் தலையில்லாத புத்தர் இருக்கிறார். பார்த்தீங்களா தலையில்லாத புத்தரை எல்லாம் கலட்டி வச்சிருக்கணும். இந்தியாவில் பாருங்கள் தண்ணி நிற்கிது. நினைக்கிறேன் முதலிய நிற்கிறதுலையா இதுக்குள்ள நல்ல ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்தியாவில் தண்ணி. பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து முதலில் நிற்கிறது சான்ஸ் இருக்குது. இந்த அகழி மாதிரி தான் இருக்குது. இது இங்கே இராணுவத்தினர் பயன்படுத்தின ஒரு இதோண்டு கிடக்கு பாருங்க. இங்கே இன்னொன்று தெரியல. இது இந்த இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இப்படியே பார்ப்போம் கிட்ட போயிட்டு. இது பின்னுக்கு வந்து இதில் இராணுவத்தினர் பயன்படுத்திருக்கணும் என்னொன்று தெரியல. அகழி மாதிரி பட்டுன மாதிரி தான் கிடக்குது. பட்டு அவைய தான் பட்டி வச்சிருக்கோம் என்னென்னு தெரியல. இதில் ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிற ஒரு இடமா இருக்குது. இதில் பாருங்க இந்த ஈச்சம்பழத்தை பழுக்க இல்லை இன்னும் காய்ச்சி இருக்குது. பிற செஞ்சு இங்கே பாருங்க ஈச்சமரம் காய்ச்சி. இதில் வந்து சாப்பிடலாம் நினைக்கிறேன். ஈச்சங்காய் உலர்ந்துருக்கு. ஈச்சங்காய் இங்கே பாருங்க காட்டுறேன். ஈச்சங்காய் சாப்பிடலாம் தான். ஈச்சங்காய் அப்படி இருக்குண்டு காயாருது. காய்ட்டு இப்படியே மற்ற பக்கம் நாங்கள் போவோம். பாருங்க சொல்லுங்கள். இதை எந்த கிணறு ஐயா? இது இது இந்த நாச்சிமார் கோயில் கிணறு கிணறு தானே. எந்த எத்தனை வருஷம் வரும் இது? இது கட்டி ஞாபக காலம். இப்போ குறைஞ்சி இராணுவம் வந்து 25 வருஷம் பண்ணா அதுக்கு முதல் அதுக்கு ஒரு 40-50 வருஷம் வரும் கிணறு கோயில் முதல் கூடிய கோயில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? கோயில் ஆரம்பத்தில் இப்படி தான். கோயில் ஒரு சின்ன கொட்டிலாக தான் இருந்தது. சின்ன கொட்டிலாக இருந்தது. சின்ன கொட்டிலாக இருந்து நாச்சிமார் பூஜை நடந்துகிட்டு இருக்கிறது. ரைட் ஐயா வாங்க.
சரி நாகர்கோவில் நாச்சிமார் கோயில் கோயிலுக்குலாம் 4 தெய்வம் இருக்குது. என்னென்ன தெய்வம்? 4 தெய்வத்தில் முதலாவது பிள்ளையார் இருக்குது. நாச்சிமார் தான் மூலத்தானமான தெய்வம். அடுத்தது வைரவர் இருக்குது. அடுத்தது அன்னவர் இருக்குது. வாங்க ஒரு கேமரா பாப்போம். இதுதான் நாச்சிமார் அப்படியே இருக்கு. என்ன பிரச்சனை கட்டுறவெல்லாம் வந்துட்டு நாச்சிமார் வந்து இல்லை அதான் அப்படி ஏறி அது இதுதான் நாச்சிமார். அது எந்த மாதிரி இதான் நாச்சிமார் என்ன? இப்போ இதில் வந்து இந்த சூளம் வச்சிருக்கணுமே இங்கே வாங்க. முந்தையும் கிடந்தது அது இங்கே பிள்ளையார் இங்கே இருந்தது. இது ராணுவம் வச்சதோ இல்லை முதல்ல கிடந்தோ? சூளம் கிடந்தது ராணுவம் தான் எல்லாம் கட்டினேன். இந்த எல்லாம் காசு கட்டி கிடக்குது. ராணுவத்தினர். இது நாச்சிமார். மற்றது இது பிள்ளையார். எது பிள்ளையார்? இந்த என்ன மரம் இது? கொக்கட்டி மரம். ரைட். கொக்கட்டியில் பிள்ளையார் இருந்தது. இவ்வளோ தான் இருந்தது இதுலையா? இதில் பிள்ளையார் இருந்தது. ஓகே. சரி, இதில் பிள்ளையார் இருந்தது. அப்படியே ஆனால் இதில் பாருங்க டாய்லெட் கிடாங்க ஏதாவது கட்டியிருக்காங்க ராணுவம். இந்த மரம் தான் பிள்ளையார். மற்றது கொக்கட்டி மரம். இது இட்லி மரம் கிடக்கு. இதுதான் நாச்சிமார். அப்படி தெரியும். இந்த பக்கத்துக்கு வைரவர். இந்த பக்கம் இதெல்லாம் அன்னவாருக்கு தெற்கான் வைரவர். இதுலையா? இங்க அன்னவாருக்கு தெற்கு இந்த மரம் தான் வைரவர். இது அன்னவர். இது அன்னவர். 4 தெய்வங்கள் ஒரு இடத்துல இருக்குது. இது அப்படி இது அந்த மரம் அப்படியே கிடக்குது. ஒட்டு மாற்றம் இல்லை. அந்த வேர் முழுக்க போய் அன்னைக்கு உங்க பெரிய மரமா இருக்கு. இது இதுக்கெல்லாம் நாங்கள் பக்கத்தில் பால் பக்கத்தில் ஜாத்தி சரியா? இப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனை உங்களோட வயதுக்கு எத்தனை வயது உங்களுக்கு? இப்போ 60 வயது. கிட்டத்தட்ட இது எனக்கு சின்னலேருந்து தெரியும். அதுக்கு மூதாதையாக்கு கனகாலம் நீங்கள் அதை இப்போ பராமரிக்கிறீங்க. இப்போ நான் தான் இப்போ 100 வருஷத்துக்கு. அப்போ உங்களோட அப்பாட காலங்களில் இருந்து கிடக்குது. இப்போ நாங்கள் ஊர்ஜனமாக நாங்கள் இப்போ அப்படியே பழைய மாதிரியே அது அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இனி இதெல்லாம் செய்யணும். மக்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த இடம் விட்டு இப்போ துவங்கியாச்சு. வேலையால் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து துப்புரவு பண்ணிட்டு போவீங்களா? இல்லை வெள்ளிலாம் வைக்கிறது. அப்படிலாம் இல்லை. வெள்ளிக்கு வெள்ளி தான் பூசை விளக்கு வைக்கிறேன். இன்னும் துவங்க இல்லை. இன்னும் துவங்க இல்லை. இன்றைக்கு தான் துவங்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் அதில் இருக்கா கிளியப்படுத்தி ஒரு ஒழுங்கு அப்போ நீங்கள் அதில் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பரம்பரையினால் வருவார். அவற்றை பூட்டனாக்கெல்லாம் அந்த கோயிலை பூசை வச்சு ஆரம்ப காலத்தில் அப்படியே கிடக்குது. அது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் வரும்? இது கோயில் கிடந்ததுக்குள்ளே ஒரு 5-6 ஏக்கர். 5-6 ஏக்கர் அப்படிதான் வரும் போல இருக்கு. அந்த வளவை பார்க்க தெரியுது. அப்படி அந்த அங்காளம் இருக்கு. அங்கால சனம் இருக்குது அங்கே பின்னால. இது ஊராக்கல்ல கடல் இதுல இருந்து எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர்ல வரும் கடல். கடல் 3 கிலோமீட்டர் கடல் வரும். கடல் நாகர்கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் கூட தான் வரும். அதில் நாம்பரம் கோயில் இருக்கு. அதே நாகர்கோவில். இது நாச்சிமார் கோயில். சரி. இதுதான் இப்போ இது வரையில இது ராணுவம் ஒலிம்பி 10 நாள் ஆகுது. இப்போ போன கிழமை முதல் நாள். அப்போ 2 கிழமையும் ஆகுது. இப்போ என்ன தண்ணி அங்கே அடிச்சு கழுவ போகிறீங்க? கிணறுகள் அரைச்சி ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. இப்போ கிணறுகள் அரைச்சி போட்டு ஆரம்ப வேலைகள் செய்து இப்போ பொடிகள் எல்லாம் வந்து இப்போ பணி நடந்து கொண்டு இருக்குமே தொடர்ந்து இப்படியே அதுக்குரிய நாச்சிமாருக்குரிய நடந்து கொண்டு இருக்குமே. நீ அதை இப்போ அதுக்கு எவ்வளோ பேர் பொடிகள் வருவாங்க. சரி, அப்படியே வாங்க போ. இன்றைக்கு வந்து இந்த ஆரம்ப வேலையில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து செய்ய போயினோம். பாருங்கள், இதில் தண்ணியில் வச்சு மற்ற சின்ன இடங்களை துப்புரவு பண்ணி அப்படியான வேலையில் தான் இப்போ இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போயினோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் வந்து இந்த கோயிலில் வந்து பூசைகள் வந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறோம். இவர்கள முன்னோர்கள் வழிபட்ட ஒரு ஆலயமாக இந்த நாச்சிமார் கோயில் விளங்குது. இன்றைக்கு அவர்கள் இந்த ஆரம்ப பணிகளை வந்து செய்கிறதுக்கு நிற்கணும். அதை கலாண்டுட்டு பாருங்கள், மோட்டர் போட்டு உங்கள் மோட்டர் இங்கே கலாண்டுட்டு தண்ணி வருது பார்த்தீங்களா? கலண்டுட்டு மோட்டர் அங்கே அதுக்குள்ளே தண்ணி ஏற்றி கொண்டு இருக்கணும். பாருங்கள், இதில் ஐயா வந்து கூட்டி வந்து துப்புரவு பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இதில் கூட்ட வழி கட்டினோம். இதை தான் இதை செய்யணும். இதுக்கு உள்ளுக்குள்ளே தான் வந்து நாச்சிமார் கோயில் வந்து பாருங்கள் அப்படி இருக்க ஒரு சின்ன கோயில் தான். அந்த காலம் தொட்டு வழிபாட்டு வந்தது. இதெல்லாம் பெருசாக இருந்திருக்கு. எல்லாம் இராணுவத்தின போர் நேரம் எல்லாம் அடித்து கொண்டு போயிட்டோம். ஃபுல்லாகவே கொக்கட்டியும் மரங்களாக தான் இருக்குது. அப்படியே ஒரு அமைதியான ஒரு அற்புதமான ஒரு இடமாக இது காணப்படுது. பழசா? இது பழசா?
மரத்துக்கு இது எடுக்கிறார். இறிட்டேன் அதில் உரிய கிடாக்கு சூளமா என்னது பழைய சூளமா அது பழைய சின்ன கிடாக்கே இல்லை, இது சின்ன மாதிரி இது மரத்தில் பாருங்க உரிய கிடாக்குதா. இந்த நாய்க்குட்டி இருக்கப்போ காலையில் ஓ ஓ அது என்னன்னா சின்ன இங்கே இருந்து அங்கே அதுக்கு வச்சுக்கிறாங்க. அதுதான் மரத்துக்குள்ள உருகி இப்போ கிடாக்குது. இந்த சூளம் பார்த்தீங்கன்னா சூளம் மரத்துக்குள்ள உருகி கிடாக்குது. பல மர்மமான விடயங்களாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையாகவே. என்ன பாருங்க அந்த பழங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கணும் உண்டாக்கி இதில் வச்சு ஒரு சின்ன ஒரு வழிபாடுகளை செய்ய போயிடும். பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாம் வச்சிருக்கணும், வழிபாடுகளை செய்ய போயிடும். இதில் ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒன்று இப்போ காண்டினோம். இங்கே பாங்க அப்படி கொண்டு காட்டுறோம் உங்களுக்கு காட்டுங்க. என்ன பாம்பு? பாம்பு இதை வேறு ஏதாவது பாம்பு தானே? இங்கே ஓ சின்ன பாம்பு குட்டி உண்டு. இங்கே பாருங்க அப்படி நிற்கிது அந்த பாம்பை. என்ன அப்படியே நிற்கிதா? என்ன அவ்வளோ சின்ன என்ன பாம்பு அவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. உடம்பு நிற்குதானே? படம் எடுக்க இல்லையா? அப்படி என்ன சரி படம் எடுக்க இல்லையா? வித்தியாசமான பாம்பு தான், படம் எடுக்க இல்லையா? பாம்பை பார்த்தீங்களே இதுபடி கால் வச்சு புலங்குறதே கவனமாக இருக்கணும். அப்படி சின்ன சின்ன பாம்பு என்ன எப்படி நிற்கிது பாம்பு? விஷ பாம்பு என்ன என்ன வளலையோ அதே மாதிரி தான் இருக்கு. ஓ அதை எடுத்துண்ணா. இதில் வந்து இங்கே வேலை வந்து செய்து கொண்டிருக்கணும். அந்த துப்புரவணியில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்கே இந்த இதில் வந்து 3 பேர் நிற்கணும். எல்லாம் துப்புரவணியை செய்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா இதில் ஒரு ஆள் நிற்கணும். இதான் இந்த கோயில் இந்த இடம் பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. இதில் பாருங்கள் முன்னுக்கு இது அந்த அகழி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வட்டி கிடக்குது அங்கால போக இல்லாது. இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ள பாம்புகளும் இருக்குது. இங்கே இந்த இதுதான் அந்த அகழி மாதிரி வட்டி இருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்றது. இதை பொடியே மேலே மெயின் ரோட்டுக்கு போகுது. வேறு உறவுகளை இத்துடன் இருந்து காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.